அனைவருக்கும் இனிமையான வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியல்ல விஜய் மற்றும் காவேரியின் கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆகி வருகின்றது. அந்த வகையில் காவேரிக்கு ஒரு சின்ன விஷயத்தில் கூட சங்கடம் வந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்து செய்து வருகின்றார் விஜய். அந்த வகையில் காவேரி அவருடைய வீட்டிற்கு புதிதாக கட்டில் வாங்கி கொடுக்கின்றார். ஆனால் ஏற்கனவே கங்கா வீட்டிற்கு தேவையான கட்டிலை ஆர்டர் போட்டுட்டாங்க. அது தெரியாத காவேரி வீட்டிற்கு நேரடியாக கட்டில் வாங்கிட்டு வந்ததும் கங்காவிற்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. அத்தோடு என்னால் இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாது, நான் இங்கே ஒரு தண்டமாகத்தான் இருக்கின்றேன் என்று வருத்தத்துடனே குமரனை கூட்டிக்கிட்டு ஆர்டர் போட்ட கடைக்கு போறாங்க. அங்க போனதும் கட்டில் வேண்டாம், பணத்தை திருப்பி கொடுங்க என்று குமரன் போராடி வாங்கிட்டாரு. அதற்கு பிறகு விஜய் ஆஃபீஸில் காவேரி எங்கே என்று தேடி பார்க்கிறாரு. அந்த நேரத்தில் அஜயிடம் காவேரி பற்றி கேட்கின்றாரு. ஆனால் அவர் எனக்கு தெரியவில்லைன்னு சொல்கிறாரு. பிறகு முக்கியமான ஒரு ஃபைல் வேண்டும், அதனை தேடி பிடித்து கொடுன்னு விஜய் சொல்கிறாரு. அதே நேரத்தில் காவேரி ஆஃபீஸ்க்கு வந்ததும் அஜய் கொஞ்சம் காவேரியை திட்டுறாரு. இதை பார்த்ததும் விஜய், நான் இந்த கம்பெனிக்கு எம்டி, என்னுடைய மனைவி எப்போ வேண்டும்னாலும் வரலாம் போகலாம், எல்லா உரிமையும் இருக்கு, அதை நீ ஒன்றும் கேட்க தேவையில்லைன்னு அஜயை திட்டுறாரு. ஆனால் இதற்கிடையில் காவேரி ஆஃபீஸில் இருந்து கிளம்பும் போது அஜயிடம் சொல்லிட்டு ஃபைலையும் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. அதை விஜய் முன்னாடியே சொல்லும் பொழுது அஜய் அப்படியே மாறி போய் சொல்லிட்டாரு. அதாவது காவேரி எதையுமே என்கிட்ட கொடுத்துட்டு போகலை, என்கிட்ட சொல்லிட்டும் போகலைன்னு காவேரி மேலே பழிய தூக்கி போடுறாரு. ஆனாலும் இதையெல்லாம் கண்டு கொள்ளாத விஜய் காவேரியை கெபினுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இதனை தொடர்ந்து ராகினிக்கும் அஜய்க்கும் நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு கோவில்ல பசுபதி குடும்பத்துடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்திற்கு தாத்தா விஜய் மற்றும் காவேரியும் போவாங்க. அப்பொழுது கெத்தாக விஜய் காரை விட்டு இறங்கி காவேரி இருக்கும் பக்கத்துல காரை திறந்து ராஜ மரியாதை கொடுத்து அளப்பறைய தெரிக்க விடுறாரு. இதை பார்த்த பசுபதி மூஞ்சில ஈயாடல் ஆடிக்கிட்டே இருக்கு. ஆனா ராகினி விஜய் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது என்ற விஷயத்துல காவேரி உறுதியாக தான் இருக்கிறாங்க. அதனால கல்யாணத்தை தடுப்பதற்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ராகினி கல்யாணத்தை நிறுத்த தான் பார்க்குறாங்க. இதற்கிடையில் நவீன் பின்னாடி யமுனா சுற்றி வருகின்றார். ஆனால் அது தெரியாத நவீன் யமுனா நல்ல படித்து கலெக்டர் ஆக வேண்டும் என்று உதவிகளை செஞ்சுட்டு வராரு. ஆனால் யமுனா அந்த உதவி என்று யோசிக்காமல் நவீனுக்கு நம் மீது காதல் இருக்கின்றது என்று தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கடைசியில் எங்கே போயிட்டு முடிய போகுதுன்னே தெரியலை.